அரசு வேலைன்றது வந்து நீங்கள் உண்மையிலேயே அந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணோன்னா, அரசு நினைத்தால் தனியார் இப்போ நேற்று எவ்வளோ இது போட்டாங்க ஒப்பந்தம். இந்த மாதிரி இதில நல்ல படிப்புக்கு ஏற்ற வேலை, அரசு இதை விட நல்ல சம்பளத்தோடலாம் உட்கார வைக்கணும், அரசு நினைத்தால். அதனால் அந்த மாதிரி தான் யோசிக்கணும். அரசு வேலைன்றது அது டிஎன்பிஎஸ்சி மூலமாக மட்டுமே நிரப்பப்பட வேண்டும் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. அதை தாண்டி 1, 2 ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வர்றவங்க இல்லை தியாகம் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி அதெல்லாம் வேறு. அது இதெல்லாம் ஒப்பிடவே கூடாது. ஆலூர் சாவனவாசு என்னை தோர்த்து நான் போய் டிஎம்ல ஜாயின் பண்ணிக்கிறேன்றாரு. இவர் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு இவர் இருக்கார். நானே டிஎம்கே தானேப்பா, சும்மா இங்கே வந்து டைம் பாஸ்க்கு வந்திருக்கேன், ஏதோ வண்டி ஓடிட்டுருக்குது, நாளைக்கு எதாவது பிரச்சனை அங்கே தான் வரப்போகிறேன், நீ ஏன்ப்பா அவசரப்படுறான்னு அவர் இருக்கார். கூட்டணி கட்சிகள் எல்லாம் தோழமை கட்சிகள்லாம் அப்படி தான் இருக்காங்க. என்றைக்கு வேணாலும் திமுக கூட மீண்டும் போயிடலான்னு. ஆனால் இவர்களை நம்பிக்கிட்டு தான் தாவேகா அவர்களுடைய இந்த அழுத்தத்துக்கு இரையாகிறாங்க. கனிமொழி இன்றைக்கி போகிறது உங்களுக்கு வந்த ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற கேள்வியை முன்வைக்குது. இதில் தான் இந்த அடிமைகள்லாம் நீங்கள் டீப்பாடி போகக்கூடாதுன்னு முதல்வர் சொல்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் வேறு, தாவேகா வேறு. தாவேகா வந்து பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஒரு அரசு ரீதியாக அரசு ஃபங்க்ஷன் அது, அதில் கலந்துக்கணும், தப்பே கிடையாது. அதனால் இந்த மாதிரி சில்லுண்டி வேலை போன கவர்மெண்ட் 5 வருஷமாக பண்ண வேலையெல்லாம் தாவேகா பண்ணக்கூடாது. முதல்வர் கலந்துக்கணும், அமைச்சர்கள் கலந்துக்கணும், நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு போயிட்டு வரணும். காங்கிரஸ் உங்களை பயன்படுத்துகிறார்கள். காங்கிரஸ் பயன்படுத்தினால் காங்கிரஸ் நம்பியோர் முட்டு சந்தில் விடப்படுவார். அதை நான் தாவேகா மேலே உள்ள அக்கறையில் சொல்கிறேன். ஏன்னா 100 நாள் பல விஷயங்கள் நல்லது பண்ணோன்னு நினைக்கிறாங்க. ஊழல் பண்ணுற காங்கிரஸை வச்சுக்கிட்டு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். அப்போ அவங்கள அந்த 5 எம்எல்ஏவோடு வச்சுக்கிட்டு நிறுத்தணும். அவர் ராகுல் என்ன பண்ணார், 5 எம்எல்ஏ ஆதரவு கொடுத்தாங்க, அது ஒரு நல்ல விஷயம். 2வது இங்கே இருக்கிற இடதுசாரிகளை மீறி அங்கே இருக்கிற இடதுசாரி தலைவர்கள்ட்ட சொல்லி இவர்கள் ஆதரவு கொடுக்க வச்சார். இதெல்லாம் ஆனால் இவர்கள் எல்லோருமே நிரந்தரவாதிகள் கிடையாது. இவங்க எல்லாமே டிஎம்கே ஸ்லீப்பர் செல்லு. ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். போன வாரம் ஆப்சண்ட் போல. ஆமாம் சார், முடியல சார். முடியலையா? பைக் ட்ராவல் சத்தியமாக முடியலை. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தலைப்புச் செய்தி அப்படின்னு பார்த்தா, பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னா, கரூரில் அந்த கொடுத்த அந்த அரசு பணி, அந்த அரசு பணிக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போனப்போ இந்த உச்சநீதிமன்றம் அதை வந்து இடைக்கால தடை வந்து கொடுத்துருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அந்த இவங்களையும் வந்து கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்கன்ற செய்திகள் வருது. இது ஒரு தொடர்கதையாக இருந்துக்கிட்டு இருந்தது. இதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. ஒரு பக்கம் கொடுத்துட்டாங்கன்ற ஒரு பார்வையும் ஒரு பக்கம் இருக்குது. இந்த இடைக்கால தடையை எப்படி பார்க்குறீங்க? உயிரிழந்த 41 குடும்பத்துக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற தாவேகா தலைவர் விஜயுடைய எண்ணத்தை பாராட்டுறார். வரவேற்க தகுந்தது. 20 லட்ச ரூபா கொடுத்தாரு, அரசு 10 லட்சம் கொடுத்தது, இன்னும் பல கட்சிகள் எல்லாம் சேர்த்து ஒரு 5 லட்சம் 35 லட்சம். இங்கே ஒரு நீதிபதி கேட்டார், அவங்க நல்லா இருக்குதுன்னு பிடிக்கலையா, அவங்க பொருளாதாரத்தில் இது பண்ண வேணாவான்னு. பொதுவாக அரசு வேலை எப்படி கொடுப்பாங்கன்னா, பொருளாதார பின்னணி முதல்ல பார்ப்பாங்க. அதை இவங்க கூட சிலதை சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்தாங்களா இவங்களுக்கு கொடுத்தாங்களே. அதில் ஒரு இது வந்து லீலாவதி கவுன்சிலர், அவங்க பொண்ணு கொடுத்தாங்க. அவங்க ஒரு குடிசை வீட்டில் இருந்தவங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒரிஜினல் வித்து, 5 பைசா சம்பாதிக்கல, அப்படி இருந்தாங்க. அவங்களே இது பண்ணி சமையல் பண்ணிட்டு அதை எதிரில் கடையில் ஏதோ ஒன்று வாங்க போகும்போது தான் வெட்டி கொள்வாங்க. அப்படிப்பட்ட இது அந்த பொண்ணுக்கு அந்த தியாகத்தை பாராட்டி அரசு வேலை அன்னைக்கு கொடுத்தாங்க. அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி அரசு வேலை, இந்த மாதிரி சில இது செய்வாங்க. அது பொருளாதாரத்தில் அந்த குடும்பத்தை கொஞ்சம் உயர்த்துறது. 35 லட்ச ரூபா கொடுத்தாச்சு. கொச்சப்படுத்துறதுக்கு நான் பேசலை, அது கூட சில பேர் கோச்சிக்கலாம். இந்த எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணத்துக்கு பின்னாடி அரசு முதல்வராக நீங்கள் ஆயிட்டீங்க. அந்த எண்ணத்தில் இருந்தால் இந்த விஷயத்தை பார்க்கணும். இன்றைக்கி இது ஓகே, நம்ம அவங்களுக்கு எதிர் கிடையாது, கொடுக்கறது கரெக்டு. நாம் தமிழர் கட்சி நோக்கம் எப்படின்னு எனக்கு தெரியாது, என்னுடையதை நான் சொல்கிறேன். இன்றைக்கி இது கொடுத்தாச்சு, நாளைக்கு மறுபடியும் ஒரு ஸ்டாம்பேடு வேறு எங்கேயா நடக்குது அவங்களுக்கு, இன்னொருத்தருக்கு. இன்றைக்கி டிஎன்பிசி வேலைன்றது சுருங்கிக்கிட்டு வருது. டிஎன்பிசி நீ அரசு வேலையே 1.5 லட்சம் பேர் காலி பண்ணிடங்கள் இருக்குது. இந்த ஒரு எடப்பாடி கூட அடுக்குனார் பாருங்கள், கிட்டத்தட்ட 5.5 லட்சம் வேலைகள் இருக்குது. எதையுமே அரசு வேலைகள்னு எடுக்கிறது கிடையாது. படிச்சுட்டு அவங்க ஒரு எக்ஸாமுக்காக 10 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறான் ஒரு வேலைக்காக, அதுக்கு 1000 பேர் எழுதுகிறான் ஒரு வேலைக்கு. அப்போ எவ்வளோ பேர் கிடைக்கும்? இல்லை நான் டாமினேஷனாக ஆளை பிடிக்கிறது இந்த மாதிரிலாம். இதில் வினாத்தாள் வேறு லீக் ஆகிடுது. இந்த மாதிரி பல விஷயங்கள். இவ்வளோ போராட்டத்துக்கு நடுவில் அரசு வேலைன்றப்போ அந்த அரசு வேலையை இந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்ணும்பொழுது அது ஒரு கேள்வியாக மாறுது.
முன்னுதாரணமாக மாறுதில்ல அது. நாளைக்கு ஒவ்வொன்றுக்குமே கொடுப்போம் அப்படின்னு போவோம். அப்போ முன்னாடி இறந்தவங்களுக்கும் கொடுக்கணும். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்லேருந்து பல விஷயம் கொடுக்கணும். அதனால தான் எப்போவுமே ஒரு திட்டம் வரும்பொழுது அதுக்கு பின்னாடி அதுடைய எப்படிலாம் பயன்படுத்தப்படும் அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த வேலை இதுன்றதை உயர்நீதிமன்றம் பார்த்துச்சு. இப்போ உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை தான் கொடுத்துருக்கு. அதனால் அது விசாரணை அது இதுன்னு போகும்போது அது எப்படி வரும்னு தெரியாது. அதனால் அதெல்லாம் வச்சுட்டுலாம் நம்ம இப்போ பேச முடியாது. நம்ம பேச வர்றது அரசு வேலைன்றது வந்து நீங்கள் உண்மையிலேயே அந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணோன்னா அரசு நினைத்தால் தனியார் இப்போ நேற்று எவ்வளோ இது போட்டாங்க ஒப்பந்தம். இந்த மாதிரி இதில் நல்ல படிப்புக்கு ஏற்ற வேலை அரசு இதை விட நல்ல சம்பளத்தோடலாம் உட்கார வைக்கணும் அரசு நினைத்தால். அதனால் அந்த மாதிரி தான் யோசிக்கணும். அரசு வேலைன்றது அது டிஎன்பிஎஸ்சி மூலமாக மட்டுமே நிரப்பப்பட வேண்டும் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. அதை தாண்டி 1-2 ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வர்றவங்க இல்லை தியாகம் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி அதெல்லாம் வேறு. அது இதெல்லாம் ஒப்பிடவே கூடாது. இன்னொரு பக்கம் டீ பார்ட்டி இப்போ சமீப காலமாக ஒரு இதுவாக போயிட்டுருக்கு. சமீப காலம்னா அது 2 வருஷமாக இருக்குது. இப்போ நான் சொல்கிறது இன்னொரு 2 நாளாக அற்பர்கள் எல்லா காலத்துலேயும் பண்ணுவாங்க. அது வந்து நீங்கள் டீ பார்ட்டி எல்லாத்துலேயும் பண்ணுவோம். சம்பந்தி சண்டைன்னுவாங்கள்ல. இப்போ ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா கல்யாணம் நடக்கணும். ஒரு 2 இளம் பருவத்தினர் அவங்களுடைய வாழ்க்கையை புதுசாக தொடங்க போகிறாங்க. இப்படி தான் பார்க்கணும். இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் ஓரம் போட்டு அவங்க சந்தோஷமாக திருமண வாழ்க்கை தொடரும். இப்படி தான் பார்க்கணும். அங்கே வந்துட்டு நான் உள்ளே வரும்போது என்னை பொண்ணூரில் வீட்டிலேருந்து யாருமே வரவேற்கலை அப்படின்னு கிளப்புவோம். அது ஒரு பெரிய பிரச்சனையாக்குவோம். சண்டை நடக்கும். சண்டையை மூட்டி விட்டு இவங்க கம்முன்னு உட்காந்துக்குவான். அப்புறம் வேறு பிரச்சனைலாம் வச்சு சண்டை நடக்கும். அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? இந்த மாதிரி குரூப்பு கல்யாண வீட்டில் மட்டும் இல்லை, எல்லா வீட்லேயும் எல்லா இடத்துலையும் எல்லா குடும்பத்துலேயும் இருக்காங்க. அவன் வந்தாலே பிரச்சனை உருவாக்கிட்டு போயிடும். அதான உலக வழக்கம். அதான எல்லாம் மாமியார் மருமக ஒன்றா இருப்பாங்க. இந்த அம்மா வரும், அது எப்படி இருக்கலாம்? வந்து அப்படியே மருமக மாதிரி மருமக கிடைக்கிறது கஷ்டம், எந்த வேலைனாலும் செய்கிறா அப்படி இப்படி. இல்லைம்மா ஒரு இது ஏதோ ஒன்று அந்த இது போடுறனாங்களே 4 சவர நகை போட்டாங்களான்னு பழைய இதை அப்படி போட்டு விட்ருவாங்க. அந்த அம்மா அப்புறம் அதில் போய் உக்காந்துக்கும். 4 சவரம் போடல. அடுத்து மருமக வந்து அம்மா டீ சாப்பிட்றீங்களா? ஏன் டீ சாப்பிட்டு நான் சாப்பாடு சாப்பிடாம இதாகணும்னு பார்க்குறியா அப்படி இப்படின்னு அவள் தான் அந்த பொண்ணு. அப்புறம் அது அவன் வீட்டுக்காரனை சொல்லும். இப்படியே இதனுடைய வித்து எங்கே போடப்பட்டது? ஒரு நாய் ஒரு காப்பி 2 பலகாரம் சாப்பிட வந்த நாய் பதிச்சுட்டு போகணும். இந்த மாதிரி தான் ஆக வேண்டிய காரியங்களை இந்த மாதிரி ஆட்கள் கெடுத்து விடுவாங்க. இதில் நான் கேட்க வந்ததுன்னா கனிமொழி கேட்க வரேன். அதுதான் வரேன். அதுதான் நானும் அதான் வரேன். இல்லை சார், இந்த டீ பார்ட்டி அப்படின்றது இந்தியா கூட்டணியில் நாங்கள் இல்லை, வித்தியாசத்தை சொல்கிறேன். அதுதான் அப்போது இந்த வந்த அந்த லேடி இருக்குல்ல, மூட்டி விட்டு போன லேடி, அந்த இடத்துல தான் திமுக இருந்தது, கூட்டணி கட்சிகள் இருந்தது. இவர்கள் எல்லாத்தையும் அப்படி தான் பார்த்தாங்க. இன்றைக்கி அவர்களுக்கு வரும்போது வலிக்கிறது. கவர்னர் அது ப்ரோட்டோக்கால். சுதந்திர தினத்துக்கு அப்புறம் கவர்னர் ஒரு டீ பார்ட்டி வைப்பார். அது நீங்கள் போய் கலந்துக்கலாம். அது மற்ற சண்டைகள்லாம் அப்புறம் அது வேறு. அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ப்ரோட்டோக்கால். ஆனால் அதையும் ஒரு அரசியலாக கொண்டு வந்து கலந்துக்க மாட்டோம்னாங்க. நீங்களாம் போராடுங்கன்னாங்க. இந்த லகுடப்பாண்டிகள்லாம் போய் போராடினாங்க ரோட்டில் நின்று. ஒரு 5 காரு சர்ரு என்று சென்றுது. அரசு யாருன்னு பார்த்தா முதலமைச்சர், துணை முதல்வர், இப்போ இல்லை போன கவர்மெண்ட்டில் சொல்கிறேன், அரசு சார் நீர்வளத்து. அதுதான் சொல்கிறேன். அங்கே போய் நல்லா சாப்பிட்டா கட்லெட்டு டீன்னு சாப்பிட்டோன்னா இவங்க கேட்குறாங்க, நான் தலைவர் அப்படின்னு. ஏன்பா என்னது நான் தலைவர், எங்கெல்லாம் போக சொல்ல போராட வேற சொன்னீங்க, நீங்கள்லாம் போய் கலந்துட்டீங்க. ஏன்பா நானா போனான்னு நினைக்கிறேன்? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் போனார். என்னுடைய எண்ணம் எல்லாம் திமுக முதல்வராக உங்களுடனே இருந்தது தலைவர். அப்போ சம்சா கட்லெட்டு டீலாம் அது தமிழ்நாடு முதலமைச்சர் சாப்பிட்டாரு, நான் சாப்பிடல. தலைவர் உதயநிதி அவர் துணை முதல்வர் சாப்பிட்டாரு. இப்போ வந்து அந்த பூ வாங்கிட்டு போனாங்களே அது அதுவும் இல்லை. நான் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. காலிங் லெட்ரு அவங்க கொடுக்கல, நீங்கள் கொடுத்தீங்க நான் கொடுக்கல அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஒரு வினோத காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. இப்போ இந்த வினோத காட்சிகள் நடுவில் காட்சிகள் மாறி பல பிரச்சனைகளோட பாஜக கிட்ட ஒரு நெருக்கத்தை காட்ட வேண்டிய நிலைமைக்கு டிஎம்கே தள்ளப்படுது. ஒரு டீ பார்ட்டியை வச்சு அப்படிலாம் நம்ம வந்து இதுதானங்க பண்ணீங்க, அவங்கள பண்ணீங்களா சார்? ஒரு எம்பி அவங்க வந்து ஓம் பிர்லா அவர்கள் இன்னைக்கு இது கூட்டத்தொடர் போன வருஷம் இவங்க கூட தான், பிரியங்கா காந்தி கூட தான் போனாங்க. அதுக்காக காங்கிரஸும் பிஜேபி அவங்க போவாங்க. முதலாளி குடும்பங்க, அவங்க தான் உங்களை ஆட்டி படைக்கிறது எல்லாம் பண்ணுறது. அவங்க போவாங்க. இந்த இப்போ தாவேக ஆட்டி படைக்கலையா, அவங்க என்ன வேணால் பண்ணிக்குவாங்க.
நீங்கள் ஏன் போனீங்க? போன வருஷம் போனீங்களா? போன வருஷம் போலன்னா இந்த வருஷம் போகிறோம். அதுதான் போன வருஷம் மிஸ் பண்ணிட்டோம் போகிறதுக்கு, அதனால இந்த வருஷம் போகிறோம். அதே பிஜேபி தானே போன வருஷம் ஏன் போகல? அதுக்குன்னா காரணம் சொன்னீங்க. நிதி ஆயோக் கூட்டத்துக்கே நீங்கள் போகலங்க. 4 வருஷம் போகல சார், கடைசி வருஷம் போனோன்னா இல்லையா? ஏன் போகணும்? அதான் நிதி வரல, போய் வாங்கணுமா இல்லையா? அது முந்தின வருஷம்லாம் வந்துச்சாகும். வந்துச்சு, வரலன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இதுதான் விஷயம். அப்போது ஒவ்வொரு தடவையும் இல்லை இதை ஒரு அரசியல், இப்போ நம்ம பொதுவாக இந்த நம்ம ஊரில் இந்த அரசியல் இருக்குன்றதுனா கூட இப்போ இதை போகிறத வச்சு நம்ம எதோட கனெக்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கு. இப்போ இவங்க போகிற இந்த நியாயப்படி பார்த்தா கனிமொழி செஞ்சது கரெக்டுன்னுவேன். ஏன்னா அது புரோட்டோகால், ஆமாம், கலந்துக்கணும். ஆனால் நீங்கள் இவ்வளோ நாளாக அதை வேறு மாதிரி மாற்றி வச்சுருந்தீங்க. இப்போ நீங்கள் அது கரெக்டாக நடந்தால் அது எப்படி கரெக்டாக இருக்கும்? இவ்வளோ நாளாக நான் தான் சொல்கிறேங்க, முதல்வர் போய் ஆளுநர் விருந்தில் கலந்துக்கிறது கரெக்டு. அது வேற, நம்ம உரிமைகளுக்காக ஆளுநரோட சண்டை போடுறது வேறு, மற்ற விஷயங்கள் வேறு. எதிரியாக பார்க்கறது கிடையாது. அதே ஆளுநரை பார்த்தீங்கன்னா நான் ஏன் கை கொடுக்குறீங்க, ஏன் எல்லாம் பண்ணுறீங்க, பதவி இருக்கிறது மட்டும் எதுக்கு போகிறீங்க? நாங்களே இங்கே பதவி எடுத்து ஏப்பா தலைமை நீதிபதி அவர்களே நீங்கள் வந்து பதவி இருக்க ஏன் சொல்கிறீங்க? ஆளுநர் கூட சண்டை, நான் பதவி ஏற்க போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? இல்லாவிட்டால் யார் பதவி ஏற்கிறாங்களோ அவர்கள் மட்டும் போய் பதவி ஏற்பார்கள், மற்ற அமைச்சர்கள் யாரும் வர வேணாம், அப்படியே தான் சொல்கிறீங்களா? அப்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எது நடந்தாலும் மாற்றிக்குவீங்க. அதில் ஒன்று தான் இது. போன வருஷம் போனவனா அயோக்கியன், இந்த வருஷம் நீங்கள் போகிறீங்க. அப்போ நீங்கள் போகிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறீங்க. அப்போ இது ஒரு சாதாரண விஷயம் தான். இந்த டீ பார்ட்டி இந்த புரோட்டோகால் படி நம்ம அட்டன் பண்ணுற ஒரு சாதாரண விஷயம் தான். இப்போ நீங்கள் உங்கள் சொந்தக்காரர் கூட பயங்கர சண்டை. இப்போ நானும் உங்களுக்கு ஒரு சொந்தக்காரன், நான் உங்களுக்கே சொல்கிறேன், ஏன்பா அது வேறு, அந்த ஒரு நல்ல காரியம் நடக்குது, உன்னை கூப்பிட்ருக்காங்க, அப்போது அதில் என்ன தப்பு இருக்குது? இப்படி போனால் தான்ப்பா சொந்த பந்தம் வளருன்றேன். நீ நான் துரோகியா இவன்னு திட்டுறீங்க. உடனே நானும் பார்க்குறேன், சரி நமக்கு எதுப்பா வம்பு, போனால் கார்த்திக் கோச்சிக்குவார், நானும் கம்மி வந்துடுறேன். அடுத்த வருஷம் நீங்கள் போய் கலந்துக்கிறீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்? காண்டாகுமா ஆகாதா? அப்போ நீங்கள் ஏன்பா நீ தானேப்பா சொன்ன போய் வந்தால் தான் சொந்தங்கள் வளரும் அப்படின்னா இதை தானே நான் அன்றைக்கி சொன்னேன், என்னை திட்டினேன். அதுதான் இதை தான் நான் சொல்ல வரேன். டீ பார்ட்டி இதெல்லாம் புரோட்டோகால். அப்போ கவர்னரை கூப்பிடாம இருந்தீங்களா? இவங்க என்னென்ன அளவுக்கு போனாங்கன்னா, கவர்னர் வெளிநடை பண்ணுறாரு, இவங்க சில்லுண்டின்னு வாங்க தெரியுமா, சில்லுண்டி வேலைகள் தான் நடந்தது. இப்போவும் தாவேக்காவை அதை நோக்கி நகர்த்துகிறார்கள். இந்த கடந்த இவங்களும் ஒத்து போறாங்களா? போறாங்க, அதுதான் சொல்ல வரேன். நான் ஒரு பதிவு போட்டு இல்லை, இந்த கனிமொழி அவர்கள் விஷயத்துல கேட்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி கனிமொழி அவர்கள் போறாங்க, இந்தியா கூட்டணியில் நாங்கள் இல்லை, நாங்கள் வந்து தனியாக போறோம்னு சொன்னதுக்கு பிறகு, இந்த வந்த செய்திகள் இதெல்லாம் பிரேக்கிங் நியூஸ் ஆனதுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து ஆலூர் ஷானவாஸ் அதுக்கு வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. இந்த மாதிரி கனிமொழி அவர்கள் வந்து அங்கே வந்து போகிறதுனால பிஜேபி கூட்டணின்னு சொல்கிறாங்க. ஒரு திருத்தம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து கொண்டு திமுக வேலை செய்கிற அப்படி சேர்த்துக்கு கடைசியாக வரலான்னு பார்த்தேன். ரைட், அந்த மாதிரி சொன்னது சொல்லியிருக்காரு. அதுபோல் இந்த தேநீர் விருந்தில், இந்த சுதந்திர தினத்து நிகழ்ச்சினா தேநீர் விருந்தில் தாவேகா தலைவரும் முதலமைச்சரும் வந்து கலந்து கொள்ள கூடாது, அப்படி கலந்துக்கிட்டா அந்த மாதிரி வரும்னு சொல்லி திருமாவளவன் கலந்து கூடாது சொல்ல வேண்டியதானே? உங்கள் கட்சி தலைவர் தானே, முதல்ல உங்கள்லேருந்து ஆரம்பிச்சு. சாரி, இப்போ இல்லையே, ஒரு மாதிரி 50-50 தானே இருக்கு, உடனே சொல்லிட முடியாதுல்ல. இவர் உதயநிதி கலந்துக்குவாரா? உதயநிதி கலந்த கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அது வேணா சொல்லலாம். அப்போது சேகர் பாபிட்ட கேட்போம், சொல்லுவாரா இல்லையான்னு. ஆலூர் ஷானவாஸ் என்னை தோர்த்து நான் போய் டிஎம்கில் ஜாயின் பண்ணிக்கிறேன்றாரு. இவர் ஒன்று விட மாட்டேன் அப்படின்னு இவர் இருக்கார். நானே டிஎம்கே தானேப்பா, சும்மா இங்கே வந்து டைம் பாஸ்க்கு வந்திருக்கேன், ஏதோ வண்டி ஓடிட்டுருக்குது, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை அங்கே தான் வரப்போகிறேன், நீ ஏன்பா அவசரப்படுறான்னு அவர் இருக்கார். கூட்டணி கட்சிகள் எல்லாம், தோழமை கட்சிகள்லாம் அப்படி தான் இருக்காங்க, என்றைக்கு வேணாலும் திமுக கூட மீண்டும் போயிடலான்னு. ஆனால் இவர்களை நம்பிக்கிட்டு தான் தாவேகா அவர்களுடைய இந்த அழுத்தத்துக்கு இரையாகிறாங்க. இவர்கள் எல்லோருமே பாஜக வரட்டுத்தனமான பாஜக எதிர்ப்பு, வரட்டுத்தனமான நல்ல விஷயங்கள் கொண்டு வரதுக்கு எதிர்ப்பானவர்கள். இவர்கள் திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்கள். இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாருமே என்ன ஏதாவது சந்தேகம் இருக்குதா? காங்கிரஸ் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? அதனால தான் ஒரு கேப் விட்டேன். திமுக பிஜேபி எதிர்ப்பு, காங்கிரஸ் பிஜேபி எதிர்ப்பு. ஆமாம், திமுக இன்றைக்கி அவங்க தேவைக்காக பிஜேபி எதிர்ப்பு லைட்டாக மட்டுப்படுத்துகிறாங்க. ஆனால் திமுக பண்ண அதே வேலை தானே இப்போ காங்கிரஸ் அங்கே தாவேக்கால உட்காந்து பண்ணிகிட்டு இருக்குது. அப்புறம் ஸ்லீப்பர் செல் தானே. இன்னும் கேட்டால் திமுகவை அவங்க ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த காண்டில் தான் திட்டுனுக்கிறாங்க, பேட்டா அந்த வேலைலாம் பண்ணிட்டேன், என்னை வம்பில் இழுத்து விட்டு இன்றைக்கி பாரு அப்படின்னு. அதனால் பாஜகவுக்கு திமுக மேலே என்ன கோபம்? இவங்க காங்கிரஸ் ஒன்றும் காங்கிரஸ் கூட்டு வச்சுன்னு ஆளாக்கினுக்கிறேன். இப்போ அதே வேலையை தாவேகா பண்ணுது. தாவேகா அதை பயன்படுத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆனால் அவங்க கொள்கையை இவர்கள் ஏற்றுக்கிறார்கள். அது பின்னாடி வருவோம், டீ பார்ட்டியை முடிப்போம். அப்போது கனிமொழி இன்றைக்கி போகிறது உங்களுக்கு வந்த ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற கேள்வியை முன்வைக்குது. இதில் தான் இந்த அடிமைகள்லாம் நீங்கள்
டீ பார்ட்டி போகக்கூடாதுன்னு முதல்வர் சொல்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் வேறு, தாவேகா வேறு. தாவேகா வந்து பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கா, அதெல்லாம் வேறு விஷயம். ஒரு அரசு ரீதியாக அரசு ஃபங்க்ஷன் அது, அதில் கலந்துடணும், தப்பே கிடையாது. அதனால் இந்த மாதிரி சில்லுண்டி வேலை போன கவர்மெண்ட் 5 வருஷமாக பண்ண வேலையெல்லாம் தாவேகா பண்ணக்கூடாது. முதல்வர் கலந்துக்கணும், அமைச்சர்கள் கலந்துக்கணும், நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு போயிட்டு வரணும். நீங்கள் சண்டை போடுறது நிதி வாங்கறதுலாம் அதெல்லாம் வேறு விஷயம். அதனால் அது கவர்மெண்ட் அது நீங்கள் அரசியல் ரீதியாக பண்ண வேண்டியது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு மனநிலையோடு தான் நடக்கணும். இந்த மாதிரி காலை பிடிச்சி இழுத்து விடுற ஆட்கள்லாம் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை நம்பினோர் முட்டு சந்தில் கொண்டு விடப்படுவார் அப்படின்றது உலக நியதி. அது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இல்லை இல்லைன்னா நீங்கள் அப்படியே பீகாருக்கு போங்க, அங்கே தேஜஸ்வி யாதவ்னு ஒருத்தர் உட்காந்துருப்பார், தலையில் கை வச்சுக்கிட்டு. தலையில் கூட வச்சிருக்க மாட்டேன் தெரிஞ்சு. மனுஷன் 75 எம்எல்ஏவோட அப்படி ராஜா மாதிரி இருந்து அடுத்த ஆட்சியை பிடிக்கணும்னு நினச்சிருந்தார். 8 எழுத்து வேலையை முடிச்சுட்டு வந்துட்டார். அவ்வளோதான். 25 எம்எல்ஏ 9 எழுத்து ஓட்சோர். அப்போது அந்த மனுஷனுக்கு 25 வண்டி எதிர்கட்சியாக கூட இருக்க முடியாத அளவுக்கு ஆளாக்கி விட்டு வந்துட்டாப்புல. ஓட்சோர் என்ன ஓட்சோர்? 50 ஓட்டு ஒரு வீட்டில் இருக்குது, சரி. 5 ஓட்டு தான் ஒரிஜினல் ஓட்டு, சரி. 45 ஓட்டு போலி ஓட்டு, சரி. அது வந்து ஓட்சோர், சரிப்பா, அது ஓட்சோர். அது நீ எதை வச்சு நீக்கணும்? எஸ்ஐஆர் வச்சு தான் நீக்கணும். ஆனால் எஸ்ஐஆர் எதிர்ப்போம். இந்த மாதிரி காமெடி பீஸை நான் பார்த்ததே இல்லைங்க எந்த தலைவரையும். அதை வச்சுட்டு இங்கே வந்துடு, ஐயோ நெஞ்சு வலிக்கிறதே, ஐயோகோ. இருந்து போனோமே, நாங்கள் போனோமே பீகார் வேற, இங்கே வீடியோ போட்டோமே. ஒரு மாநில முதல்வர் வீடியோ போட்டது இதுதான். எது வேணாலும் நடிக்கிறதா? நடின்னா எதுக்கு வேணாலும் நடிக்கிறதா? என்ன தலைவரை நெஞ்சை பிடிச்சிக்கணும், ஐயோ அப்படின்னா எஸ்ஐஆர் அப்படின்னு. ஆனால் அவர் நெஞ்சை பிடிச்சதுக்கு அர்த்தம் இருக்குது. ஏன்னா பெரிய அளவில் நெஞ்சை பிடிக்கிற அளவு கொளத்தூரில் முடிஞ்சிச்சு, அங்கே எஸ்ஐஆர் தான் காரணம். அப்போ இந்த எஸ்ஐஆர் அவர். ஆனால் அந்த ஓட்சோர் அங்கே அடி வாங்கணும்னு இங்கே கை விட்டாங்க. ஆமாம், இப்போ வழக்கையும் வாபஸ் வாங்கிட்டாங்க போய். ஏன்னா அது ஒன்றுமே இல்லை, எஸ்ஐஆர் கை விட்டது கூட இல்லை, அதை நீங்கள் தான் நீட்டாக பண்ணணும்னு சொல்லி திமுக ஆட்களுக்கு பண்ணதே அவங்க தான் நல்லா பண்ணாங்க. அது நல்லாவே பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க. அதனால தான் கொளத்தூர்லாம் பல விஷயங்கள் நடந்தது. அப்போது எஸ்ஐஆர்ன்றது ஒரு தேர்தல் நடைமுறை. இதை தூக்கிட்டு ஒரு தலைமை சுற்றி ஒருத்தனை கொண்டு வந்து நடுத்தரில் நிறுத்தி விட்டு வந்துக்கிறான்னா அவனை கூப்பிட்டு நீங்கள் வந்துக்கின்னு 5 எம்எல்ஏக்காக பயன்படுத்திங்க, அவ்வளோதான். அதை தாண்டி அவங்க கொள்கை எஃப்சிஆர்ஏ முல்லா யாருக்கு பிரச்சனை? எஃப்சிஆர்ஏ எதை சொல்லுது? எஃப்சிஆர்ஏ வந்து மிஷினரி நடத்துகிறீங்களா, உங்கள் மிஷினரிக்கு நிதி வருதா? எஃப்சிஆர்ஏ தடுக்கலை. கல்வி நிறுவனம் நடத்துகிறீங்களா, உங்கள் கல்வி நிறுவனத்துக்கு நிதி வருதா? எஃப்சிஆர்ஏ தடுக்கலை. தொண்டு நிறுவனம் நடத்துகிறீங்களா, எதுக்கு நடத்துகிறீங்க? சார் நாங்கள் சுற்றுச்சூழலுக்கான தொண்டு நிறுவனம், சுற்றுச்சூழலுக்கான நிதி எங்களுக்கு கொடுக்குறாங்க, வருதா? ரைட், போங்க. சார் நாங்கள் வந்து வனம் பாதுகாப்பு இதுக்காக தொண்டு நிறுவனம், ரைட்டு. சார் நாங்கள் கல்வி உரிமைகளுக்கான தொண்டு நிறுவனம் நடத்துகிறோம், ரைட்டு. சார் நாங்கள் வந்து அந்தத்துக்காக தொண்டு நிறுவனம், இது ரைட்டு. நீங்கள் யார்? சார் நான் ஒரு இது பண்ணுறேன், ஒரு பெரிய மத இது நடத்துகிறேன் சார், அந்த மத இதுக்காக எங்களுக்கு வருது பணம், ரைட். நாங்கள் இஸ்லாமியர், எங்களுடைய சிறுபான்மை கல்வி இதுக்காக நடத்துகிறோம், அதுக்கு பணம் வருது, ரைட்டு. நாங்கள் வந்து இஸ்லாமியர்கள், எங்களுடைய மத பிரச்சாரம், பள்ளிவாசல் நிதி அந்த மேம்படுத்துறதுக்காக பணம் வருது, ரைட். நீங்கள் கிறிஸ்துவ இது சர்ச்சு கட்டுறது இதுக்கெல்லாம் பணம் வரும், ரைட். நாங்கள் கிறிஸ்துவர் இதுங்க பள்ளிகள் நடத்துறதுக்கு மிஷினரி, ரைட்டு. நாங்கள் கிறிஸ்துவர் இதுங்க மருத்துவமனை நடத்துகிறோம், அந்த மாதிரி விஷயங்கள். நாங்கள் கிறிஸ்துவர் இதுங்க ஆதரவற்றது நடத்துகிறோம், அதுக்கு நிதி வருது, ரைட்டு. அதே மாதிரி இஸ்லாமியர், அதே மாதிரி இந்து, நாங்கள் கோயில் கட்டுறதுக்காக அமெரிக்காவில் மற்ற நாடு கொடுக்குறாங்க, நிதி வரும், ஓகே. நாங்கள் இந்துக்களுக்கான ஒரு பள்ளி நடத்துகிறோம், அதுக்கான பணம் வருது, ரைட், ஓகே. நாங்கள் இந்துக்களுக்கான ஒரு ஆதரவற்றவர்கள், ரைட், ஓகே, வாங்கிக்கிங்க. ஆனால் இதை வாங்கிட்டு வேறு இது பண்ணும்போது தான் எஃப்சிஆர்ஏ வருது. எஃப்சிஆர்ஏ ரெகுலேட்டரி ஆக்டுடைய அதோடைய அடிப்படை என்ன? எதுக்கு வாங்குறியோ அதுக்கு செலவு பண்ணு. ஏன் இதை பண்ணுறாங்க? இப்போது நான் ஒரு கல்வி நிறுவனம் நடத்துகிறேன். ஆக்சுவலாக நான் கல்வி நிறுவனம் நடத்தலை. நான் வந்து ஏதோ ஒரு வகையில் பணம் பார்த்துட்ருக்குறேன். அதுக்கு ஒரு ட்ரஸ்டி ஆரம்பித்து ஒரு கல்வி நிறுவனம் நடத்துகிறேன். அது ஒரு ஃபோக்கஸ் தான். எனக்கு என்னுடைய பணத்தையே நான் ஒரு 2000 கோடி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு துபாயில் போய் அவாலாவாக மாற்றி அங்கே ஒரு கல்வி நிறுவனம் மாதிரி ஒரு அறக்கட்டளை, போலி அறக்கட்டளை மூலிமா என்னுடைய கல்வி நிறுவனத்துடைய பாராட்டி ஒரு 2000 கோடி வருது. எஃப்சிஆர்ஏ கேட்குது, என்ன சார் அந்த கல்வி நிறுவனம் வந்து எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க என்னுடைய கல்லூரிகளுக்கு இதுக்காக, ரைட்டு. நான் அதை வாங்கிட்டு நான் ஒரு இது இல்லை, எனக்கு இன்னொரு அமெரிக்கா நிறுவனம் இல்லை ஒரு வெளிநாட்டு நிறுவனம், ஏப்பா நாங்கள் இந்தியாவுக்குள்ளே
காக்ரோச் பார்ட்டி மாதிரி ஒரு இதை நாங்கள் உருவாக்குறோம், அதுக்கு நீ தான் பண்ணணும், உனக்கு நாங்கள் ட்ரஸ்ட்டுக்கு பணம் அனுப்புகிறோம், நீ அவங்களுக்கு வேண்டியெல்லாம் பண்ணி கொடுங்க. உடனே வாங்கிக்கிட்டு எனக்கு கமிஷனு, இப்போ எனக்கு 10 லட்ச ரூபா வருதுன்னா நான் வந்து அவங்களுக்கு 5 லட்ச ரூபா நான் வச்சுக்கலாம். அந்த 5 லட்ச ரூபா அதுக்கு இந்தியாவுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறோம். அப்போ இங்கே எஃப்சிஆர் இங்கே தான் வருது. எதுக்கு வாங்கின ராசா? சார் கல்வி நிறுவனம் நடத்துகிறேன். சரி 10 லட்ச ரூபா. ஆமாம், 10 லட்ச ரூபாவில் 5 லட்ச ரூபா என்ன பண்ணேன் சார்? அதை வந்து ஒரு போராட்டம் நடந்தது, அது நீட்டு எதிர்க்கான போராட்டம், கல்வி தானே சார், அதுக்கு தான் அது பண்ணேன். அப்போது இது என்ன மேட்ரு? நீ வாங்கினது நோக்கம் என்ன? அதாவது யார் பாமிச்சது, எந்த நிறுவனம், அதை எடுத்தால் அது ஷெல் கம்பெனி. அப்போ நீ உன்னுடைய கல்வி நிறுவனம் இது. இதுக்கு முன்னாடி 10 கோடி வாங்கியிருக்கேன், என்ன பண்ணேன் சார்? 10 கோடி வாங்கி ஒரு 10 காம்ப்ளெக்ஸ் கட்டிக்கிறேன். கல்வி நிறுவனம் தான் நடத்துகிறேன். ஆமாம், காம்ப்ளெக்ஸும் கல்வி நிறுவனத்துக்கு என்ன சம்பந்தம்? இல்லை சார், அதில் வர பணத்தை வச்சு இங்கே கல்வி நிறுத்தணும். இந்த மாதிரி ஒன்றுக்கு வாங்கி ஒன்றுக்கு செலவு பண்ணுறது, நோக்கம் வேறு, அதுக்கு சில விஷயங்களை பயன்படுத்துறது. கல்வி, மருத்துவம், ஆதரவற்றோர் இல்லம், மிஷினரிஸ், அந்த இது மதம் சார்ந்தது, இது எல்லாமே தனித்தனி. அதுக்கான சேவை செய்கிறவங்க இருக்காங்க, அதை யாரையுமே குற்றம் சொல்லவே முடியாது. ஆனால் ஒன்றை வாங்கிட்டு இன்னொன்று பண்ணுறது தான் தவறு அப்படின்றாங்க. இதில் தொண்டு நிறுவனங்கள் சுற்றுச்சூழல்ன்றாங்கல்ல, இதெல்லாம் வந்து சுற்றுச்சூழலுக்கு தான் உண்மையிலேயே அந்த நிறுவனங்கள் தொண்டு நிறுவனம் செயல்படுதான்னு பார்த்தா இந்தியாவில் கிட்டத்தட்ட 12 லட்சமோ நம்ம நிறுவனங்கள் இருக்குது, தொண்டு நிறுவனம். இது எல்லாமே அதுக்காகவா? இந்த நிதியை உள்ளே கொண்டு வரதுக்காக உருவாக்கப்பட்டது. ஏன் நிதி உள்ளே வருது? இங்கே ஒரு இறையாண்மைக்கு எதிரான ஒரு வேலை பண்ணணும். இப்போது இந்த நிபின்னு ஒருத்தன் மாட்டினான் தெரியுமா, அந்த குண்டு செத்து போனானே, கோவை குண்டு வெடிப்பு. ஆமாம், அவன் வந்து ஒரு அரபிக் கல்லூரியிலேருந்து அந்த அல்கொய்தா அந்த அமைப்புக்கெல்லாம் பணம் வருது. அப்போ அந்த அரபிக் கல்லூரிக்கு பணம் எப்படி வந்திருக்கும்? ஒரு அமைப்பு வெளிநாட்டிலேருந்து அவங்களுக்கு கல்விக்காக அனுப்பி. ஆனால் அங்கே என்ன நடந்தது? இந்த குண்டு வைக்கிறது, இந்த மாதிரி இது தெரியுதா? இதை முறைப்படுத்த தான் எஃப்சிஆருடைய வேலை. இது மாதிரி எல்லா மதத்துலேயும் நடக்குது. எல்லா மதத்திலும் நல்லவர்கள் சேவை செய்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான நிதியை எஃப்சிஆரே கிட்ட கூட போகல. இது வாங்கினீங்களா, இது பண்ணீங்களா, ரைட், வாங்க போங்க. கணக்கு வழக்கு சமர்ப்பிச்சிங்களா, ஓகே. ரினியூவல் பண்ணிட்டீங்களா, ஓகே. இதில் கணக்கு வழக்கு சமர்ப்பிக்க முடியாமல் யாருக்கு வரும் பிரச்சனை? தப்பாக பண்ணணும் தான் வரும். இதுக்கு வாங்கிட்டு அதுக்கு செலவு பண்ணேன், எவ்வளோ வந்துச்சு? 10 கோடி. 5 கோடி கல்வி நிறுவனம், மீதி 5 கோடி என்ன பண்ணீங்க? இல்லை சார் அது இது. அப்போ தான் இது பிடிப்பாங்க. இதை வந்து யார் யாருக்கெல்லாம் பாதிப்போ அவர்களெல்லாம் இந்த கவர்மெண்ட்டை டாமினேட் பண்ணி, அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் அவர்கள் மத்தியில் எஃப்சிஆரை எதிர்க்கிறான். ஆனால் எஃப்சிஆரை கொண்டு வந்தது யார்? இந்திரா காந்தி 1976. எது கொண்டு வந்தாங்க? அவங்க கவர்மெண்ட்டு அந்நிய இது வந்து உள்ள அவங்க பல சீர்திருத்தங்கள் கொண்டு வராங்க. வங்கி ஒழிப்பு, அந்த ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, நிலச்சீர்திருத்த சட்டம், பொதுத்துறை நிறுவனங்கள்னு. அப்போ இது எல்லாமே இந்தியா தன்னிறைவு அடையிறதுக்கான வேலையை நோக்கி நகருது. அப்படி அடைய விடலாமா? அப்போ இங்கே தூண்டுதல் பண்ணணும், போராட்டங்கள் அது இதுன்னு கவர்மெண்ட்டுக்கு எதிராக கிளர்ச்சி உருவாக்கணும். அதுக்கு நிதி உள்ளே இறங்குது. அதுக்கு தான் அவங்க எஃப்சிஆரை கொண்டு வராங்க. 2010 அதே காங்கிரஸ் கவர்மெண்ட்டு, அதாவது ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு ஒரு பெரிய ஸ்திரமற்ற தன்மை இந்தியாவில் உருவாச்சு. 91 நரசிம்மராவ் வராரு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவர் மன்மோகன் சிங்லாம் தூக்கி நிறுத்துகிறாங்க. இந்தியாவிலேயே ஒரு ரீஃபார்ம் பண்ண பிரதமர்னு பார்த்தா நரசிம்மராவ் தான், அவர் தூக்கி நிறுத்துறாரு. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெக்னாலஜியில் நம்ம இணைகிறோம் அப்படின்னு நகருது. மன்மோகன் சிங்குடைய ஒர்க்கு இது. அதை பயன்படுத்தி இந்தியா ஒரு லெவலுக்கு வருது குளோபலைசேஷனில். அப்போது இந்த பிரச்சனைலாம் வருது இந்தியாவுக்கு. வெளிநாடுகள்லேருந்து அல்கொய்தா, லஷ்கர் தொய்பான்னு உள்ள பணம் இறங்குது. அந்த பணங்கள் வந்து இங்கே உள்நாட்டில் தீவிரவாத இயக்கங்களுக்கு பல செலவாகுது, பல இதுக்கு போகுது. அப்போ கல்வி நிறுவனங்கள் அது இதுன்னு ஒரு முஸ்லீம் இது அறக்கட்டளைன்னு ஆரம்பிக்கிறான் வச்சுக்கிங்க. பார்க்குறதுக்கு வெளியே சாதாரணமாக மதர்சா அதுன்னு, ஆனால் இந்த மாதிரி வருது. ஒரு கிறிஸ்தவ இதுன்னு ஆரம்பிக்கிறான். இது ஏன் இந்துன்ற பேர்லேயே ஆரம்பித்து நடத்துவான். பார்க்குறதுக்கு எல்லாமே இருக்கும். அவனை மற்ற எல்லாத்தோடய தேசத்தை பற்றி பேசுவான். ஆனால் உள்ளூரை பார்த்திங்கன்னா இந்த வேலை நடக்கும். அப்போ இது எல்லாத்தையுமே முறைப்படுத்துறதுக்கு 2010 ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. 2015 இன்னும் ஸ்ட்ராங்காக கொண்டு வராங்க. இது வந்து பலருடைய வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுச்சு. யார்? அப்பாவி மக்களை ஏமாற்றி பணம் பறித்தாருல்ல வெளிநாடுகளில், அங்கேருந்துலாம். இது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணிடுச்சு. இந்த கோபம்லாம் இருக்குது. இப்போ காங்கிரஸ் இதிலெல்லாம் இப்போ கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸுடைய தேசபக்தி பற்றி தெரியும்ல, இந்த காலத்து காங்கிரஸ் அவர்கள் பல விஷயம். இப்போது ஆப்ரேஷன் சிந்தூர்லாம் அந்த வந்து குண்டு கொஞ்சம் வச்சு சுட்டவங்கலாம் தீவிரவாதிகளா, அவன் பாகிஸ்தான்காரன் தானா அப்படின்லாம் பார்லிமெண்ட்லேயே கேள்வி கேட்டாங்க. இது இந்தியாவுக்கு பெரிய நடைமுறை சிக்கலை ஏற்படுத்தும். ஏன்னா பாருங்கள்,
பார்லிமெண்ட்லேயே இந்தியாவுடைய முக்கியமான முன்னாள் அமைச்சர்லாம் அந்த கேள்வி வைக்கிறாங்க. பார்த்தீங்களா, அப்போ பாகிஸ்தானியரே கிடையாது, இவங்களே செட் பண்ணி எங்களுக்கு எதிராக அவதூறு படுத்துறாங்கன்னா அவங்க உலக நீதிமன்றத்தில் கொண்டு போவோம். அதுக்கு இதெல்லாம் ஆதாரம் காட்டுவோம். அப்போ முக்கியமான இக்கட்டான நேரத்தில் நாடுன்னு ஒன்றா நிற்கணும். மற்ற நேரங்களில் நீங்கள் சண்டை போட்டுங்க பண்ணுங்க. இதுக்கு அதில் ஒன்று தான் இந்த எஃப்சிஆர். இந்த எஃப்சிஆரை நீக்கணும்னு இங்கே தீர்மானம் போட வைக்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், இது டாமினேஷன் தானே? டீலிமிட்டேஷன் மக்கள் தொகை அடிப்படையில் அப்படின்றப்ப பிரச்சனை ஆகுது. அப்போ 25 வருஷம் தள்ளி போடுறாங்க. மறுபடியும் 2001 ஏன்பா அது பிரச்சனை ஆகுது, தள்ளி போடு. இப்போ இது தள்ளி போட்டு 4 கோடி இருந்த மக்கள் தொகை இருந்தப்போ வந்த 39 எம்பிக்கள் இது இன்றைக்கி 8 கோடி மக்கள் தொகை இருக்கப்போ அதே எம்பிக்கள் அதே 39. இதே மாதிரி எல்லா ஸ்டேட்லேயுமே. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் எம்பிக்களுடைய இதை பிரிக்கணும். இப்போ மாகாணம், மாவட்டம், வட்டம், ஒன்றியெல்லாம் பிரிக்கிறோம்ல நிர்வாக நலன் கருதி, அது மாதிரி பிரிக்கணும்னு முடியாது. இதே காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தால் இதே வேலை தான் பண்ணுவோம். ஆனால் இது வந்தால் முடியாது. அப்போ அவங்க பார்லிமெண்ட்டில் என்னதாங்க பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை தென் மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாமல் போகுது. நாங்கள் முறையாக குடும்ப கட்டுப்பாடை கடைப்பிடிச்சோம், எங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போகுது. கடைப்பிடிக்காமல் எனக்கு என்ன நடந்தவனா நீ மக்கள் தொகை ஏற்றி வச்சுக்கிறான், அவனுக்கு எம்பி அதிகமாகுது. ரெண்டாவது, ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் தான் டாமினேஷனு. அப்போ அங்கே இன்னும் கூட எம்பி போனாங்கன்னா தென் மாநிலங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்படின்றப்போ நியாயமான கோபம். ஏன்னா நாங்கள் இதை பரிசீலிக்கிறோம், என்ன பண்ணுறோம், ஈக்குவலாக 50% எல்லாருக்குமே ஏற்றுறோம். அப்போது அப்படியே தான் ஏறப்போகுது, பிரதிநிதித்துவம் மாறாது. அதை எப்படி நாங்கள் நம்புறது? நீங்கள் 2031 மெஜாரிட்டி வந்துட்டிங்கன்னா மறுபடியும் மாற்றிட்டிங்கன்னா, அப்போது இதையும் கொண்டு வந்துட்டு அடுத்த 25 ஆண்டுகள் ஃப்ரீஸ் பண்ணுறது இதுதான் அப்படின்னு 2த்தையுமே சட்ட திருத்தமாக கொண்டு வாங்க, நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னா. திமுகவுடைய ஸ்டாண்ட் இப்போ அதுதான். ஆமாம். ஆனால் திமுக தோக்காமல் காங்கிரஸ் எல்லாம் கூட்டில் இருந்தால் அந்த ஸ்டாண்டு வந்திருக்காது. ஏன்னா அவங்களுக்கு நல்லது தெரியும், ஆனால் அதை வெளியே பண்ண விட மாட்டாங்க. இப்போ அந்த நல்லதை சொல்கிறாங்க. இந்த நல்லதை வெளியில் சொன்னவங்க இவங்கள லாக் பண்ணணுன்னு கொண்டு வந்து சட்டசபையில் வந்தோன்னே இதை அப்படியே தூக்கி தூரப்பட்டாச்சு. இங்கே நோ டீலிமிட்டேஷன் அப்படின்னு அவர் கட்டறிந்த மேதை இருக்கார். ஆமாம், அதை அர்ஜுனா இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாரு, அதிக எம்பிகள் இருந்தால் தான் நம்ம உரிமையை கேட்டு பெற முடியும், அதனால் அதிக எம்பிகள் தமிழகத்துக்கு தேவைன்னு வேற ஒரு மேட்டரில் பேசுகிறார். அதே ஆளே ஒரு அறவுறு பொறுத்து அதிக எம்பிகள் இருந்தால் அவங்க இது வந்துடுவாங்க, ஆட்சி பிடிச்சிருவாங்க அப்படின்ற. அது எப்படிப்பா? அதே ரேஷியோ தானே ஏறப்போகுது. உங்களுக்கு 60 எம்பி வரப்போகுது, அங்கே 120 எம்பி வரப்போகுது. அதே இதுக்கு ஏற்ற மாதிரி 845னா இப்போ 900ன்னு வச்சுக்கோங்க, 450க்கு மேலே இருக்கிறவங்க தான் மெஜாரிட்டி வர முடியும். அப்போ யார் இது பண்ணாலும் அவங்க தான் வரப்போகிறாங்க. காங்கிரஸுக்கு இது பிரச்சனை, அவனுக்கு எந்த காலத்தையும் எதுவும் வர முடியாது, அதை பண்ணிகிட்ருப்பான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ இந்த மாதிரி டீலிமிட்டேஷனில் இப்போ இருக்கிற எம்பிகளை பேச முடியல, எண்ணிக்கை கொண்டானா இப்போ இருக்கிற எம்பி பேசுவா சரிங்க, பாதி நாள் பார்லிமெண்ட் நடத்த விடலையா? இன்றைக்கி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்களே, 175 கோடி ரூபாய் லாஸ், கிட்டத்தட்ட 70 நாளுக்கு மேலே நடத்த விடாமல் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் பேசுகிறீங்களா? இருக்கிறவங்களே பேசுகிறீங்களா? இது யார் பண்ணுறா? இதே காங்கிரஸ், இதே இந்தியா கூட்டணி, இதே திமுக, இவங்க தான் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போது பார்லிமெண்ட்டே நடத்த விடாமல் பண்ணுறது. விவாதம் காக்ரோச் போராட்டம் நடக்கும் போதே, காக்ரோச் போராட்டம் ஏன் நடக்குது, அவருடைய தேவை என்ன, நீட்டுடைய ஃபேர் நீட் என்னான்னு எதிர்க்கட்சி தலைவர் அங்கே பேசியிருக்கணும் பார்லிமெண்ட்டில். அங்கே பார்லிமெண்ட்டை நடத்த விடாமல் பண்ணிட்டு பிரதமர் வீடு முற்றுகைன்னு போகிறாரு. இவர் நினைச்சாரு எல்லாம் நம்மள்கிட்ட வந்துடுவாங்கன்னு. உனக்கு காமெடி பீஸாக ஜனங்க பார்க்க ஆரம்பித்து ரொம்ப வருஷம் ஆச்சு, போவே இல்லை. இந்த மாதிரி தான் காங்கிரஸ், இந்த காங்கிரஸ் தான் இங்கே டாமினேட் பண்ணுறது. இதுக்காக டீலிமிட்டேஷன் எதிர்ப்பு, திமுகவும் நாங்களும் எதிர்க்கிறோம் அப்படின்னு. இப்போ பார்லிமெண்ட்டில் போய் என்ன பண்ணுவீங்க? திமுக மகா குழப்பத்தில் இருக்குது. கனிமொழி ஒன்று பேசுகிறாங்க, இவர் உதயநிதி ஒன்று பேசுகிறா, அந்த மாதிரி குழப்பம். அப்போ இந்த டீலிமிட்டேஷனில் நியாயமான இது வந்தால் ஏற்றுக்கிறது தானே கரெக்டு. நீங்கள் ஏற்றுக்காட்டினாலும் அது நடக்க தான் போகுது. அப்போ ஏன் இந்த வேலை பண்ணுறீங்க? ஒரு பார்வை தாவேக்காக இருக்கணும். இவர்கள் உங்களை டாமினேட் பண்ண விடக்கூடாது. நீட்டும் அப்படி தான். நீட்டுக்கு எடப்பாடி பேசுகிறார், இவர் எந்திரிச்சு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. 2017க்கு முன்னாடி தான் அதிமுக அதை ஏற்றுக்குவோம், தூய ஆட்சியாம். 4 வருஷம் உள்ளே போனாங்களா, அதெல்லாம் என்னது செத்துட்டாங்கன்னொன்னா இவர் இது. ரெண்டாவது 2017க்கு மேலே தான் இவர் ஏற்றுக்க மாட்டாராம். நீங்கள் யார் ஏற்றுக்கிறதுக்கு? 2017லேருந்து 21 வரைக்கும் நீங்கள் எங்கே இருந்தீங்க? நீங்கள் முதல்ல அரசியல்வாதியா? 18, 20லலாம் நீங்கள் மாப்பிள்ளை கூட ஒட்டின்னு அங்கே ஒரு இது நடத்திட்டு கூட இருந்தீங்க. நீங்கள் முதல்ல அரசியல்வாதி கிடையாது. திமுக தானே இருந்தீங்க. ஆமாம். அங்கே பிரச்சனையாக தானே வெளியே வர்றீங்க, இங்கே விடுதலை சித்திக்கு வரீங்க.
அப்புறம் அங்கேருந்து வெளியே வந்து தாவேக்கா வர்றீங்க. நீங்கள் யார் ஏற்றுக்கிறதுக்கு? அப்போ உங்களை யாராவது ஏற்றுக்கலாமா வேணாம் இது நடத்தலாமா ஆய்வு? ரெண்டாவது அது காரணம் நம்ம சொல்கிறார், நீட்டை உள்ளே கொண்டு வந்துட்டீங்க நீங்கள் தான். சரி, உங்கள் கூட இருக்கிற கூட்டாளி காங்கிரஸ் இருக்க, அவங்க ஆளுகிற மாநிலத்தில் 2017 நீட்டு வேணான்ட்டாங்களா? இல்லை அவங்க கூட இருக்கிறாங்க இடதுசாரிகள், அவர்கள் அப்போது ஆண்ட அந்த கேரளாவில் நீட்டு வேணான்ட்டாங்களா? என்ன ஜிஎஸ்டி இந்தியா முழுதும் தானே, அதுவும் யாரும் வேணான்ட்டாங்களா? அப்போ அவங்களெல்லாம் அவர் ஏற்றுக்குவாராம், அதிமுகவை ஏற்றுக்க மாட்டாராம். இது என்னென்னா ஒருத்தர் ஏமாந்தனை போட்டு அடிக்கிறது. சரி, 2017 தாவேக ஆட்சி இருந்து இந்த நீட்டு வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? அது அன்றைக்கி கேட்கல அவர். சரிப்பா தம்பி, நீ சொல்ல நான் ஏற்றுக்கிறேன். 2017 நீங்கள் ஆட்சியிலேருந்து இந்த மாதிரி அகில இந்த லெவலில் சட்டம் ஏற்றி இம்ப்ளிமெண்ட் ஆகிருந்தா குறைந்தபட்சம் என்ன மாதிரி 7.5% நீ கொண்டு வந்திருப்பியான்னு கேட்டிருக்கணும். அவர் தெரில, அவர் கேட்க மறந்துட்டார். இல்லை அப்படி வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லுங்கள்? ஏற்றுட்டு தான் இருந்திருப்பாங்க. இதானுங்க நடைமுறை. அவங்க அதிகபட்சமாக திமுக திட்டுக்கு பயந்து சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க. தோற்றுருவோம் தெரிஞ்சு தான் போனாங்க. சுப்ரீம் கோர்ட் என்னாச்சு, இந்த மாதிரி நீட்டு சரி எங்கள் மாநிலத்துக்கு மட்டும் விலக்கு வேணும், ஏன் தனியாக ஏதாவது செஞ்சு வச்சுக்குது அவங்க மாநிலத்துக்கு? அகில இந்த லெவலில் பொது தேர்வு, அதில் என்ன அது? கிளம்பு. நம்ம ஏற்றுக்கிறவர்கள் தாண்டி அது கொண்டு வந்தது, ஒட்டுமொத்தமாக அது கொண்டு வரப்பட்டது. அது காங்கிரஸ் உருவாக்கி அது காங்கிரஸ் நீட்டு எதிர்க்கிறோம், நாங்கள் விடமாட்டோம். என்ன நீ தானே உருவாக்குறது? அப்போது அந்த காங்கிரஸை கூட வச்சுக்கிட்டு இப்படி தான் இதை காங்கிரஸ் உங்களை பயன்படுத்துகிறார்கள். காங்கிரஸ் பயன்படுத்தினால் காங்கிரஸ் நம்பியோர் முட்டு சந்தில் விடப்படுவார். அதை நான் தாவேகா மேலே உள்ள அக்கறையில் சொல்கிறேன். ஏன்னா 100 நாள் பல விஷயங்கள் நல்லது பண்ணோன்னு நினைக்கிறாங்க. ஊழல் பண்ணுற காங்கிரஸை வச்சுக்கிட்டு நல்லது பண்ணோன்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். அப்போ அவங்கள அந்த 5 எம்எல்ஏவோடு வச்சுக்கிட்டு நிறுத்தணும். அவர் ராகுல் என்ன பண்ணார், 5 எம்எல்ஏ ஆதரவு கொடுத்தாங்க, அது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது, இங்கே இருக்கிற இடதுசாரிகளை மீறி அங்கே இருக்கிற இடதுசாரி தலைவர்கள்ட்ட சொல்லி இவர்கள் ஆதரவு கொடுக்க வச்சார். இதெல்லாம் ஆனால் இவர்கள் எல்லோருமே நிரந்தரவாதிகள் கிடையாது. இவங்க எல்லாமே டிஎம்கே ஸ்லீப்பர் செல்லு. ஆதரவு இங்கே, மனசெல்லாம் அங்கே. இவர்களை வச்சு தான் இப்போ இவங்க தள்ளுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு தாவேகா எப்படிங்க வந்தாங்க? யார்? எல்லாராலையும் தனித்து விடப்பட்டாங்க. ஈவன் கடைசியில் இவர் விடுதலை சிறுத்தைகள் எங்களை அழைக்கிறார்கள், நாங்கள் அவர்களுக்கு வாசல் கதவை மூடிவிட்டோம் சொன்னாரா இல்லையா? ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை. ஏன்னா இவங்க மட்டும்தான் அக்மார் பிராண்டு இவங்களாம், மற்றவங்களாம் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை. இவ்வளோலாம் சொல்லியும் மக்கள் தனித்து நின்ற உங்களுக்கு 108 தொகுதிகளை கொடுத்தாங்க. அப்புறம் ஏன் பயப்படுறீங்கன்றதை தாண்டி ஏன் இவர்களுடைய கருத்துக்கு இறையா வரீங்க? வாயா பார்த்துறோம் ரைட் பார்த்துறோம் விடு. வன்னியர் உட்காந்து கொள்கையை உருவாக்குறாரு. முஸ்லீம் லீக் இவர் சொல்கிறாரு எங்களுடைய இதுதான். ஏன்னா அவருக்கு வேண்டிய வக்பு திருத்த மசோதா மாரி வக்பு போர்டு அவர் கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு திமுக என்ன வித்தியாசம்? வக்பு போர்டு ஒரு போர்டு தானே. உங்கள் கட்சியில் இருக்க ஒரு இஸ்லாமியர் கொடுங்க, வக்பு போர்டை முறையாக செயல்படுத்த வைங்க. மத்திய அரசு கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு படித்து பாருங்கள். ஆதவ அர்ஜுனாட்டை கொடுக்காதீங்க. நீங்கள் ஒழுங்காக பொதுவாக படித்து பாருங்கள், நல்ல விஷயங்கள்லாம் அமல்படுத்துங்க. கணக்கு வழக்கை கரெக்டாக வைன்னு சொல்ல தப்பா? 4 வருஷத்துல தேர்தல் நடத்துன்னு சொல்ல தப்பா? வக்போர்டு இடத்த நான் முஸ்லீமுக்கே நீ விற்கக்கூடாது. வக்போர்டு இடம் இஸ்லாமியர்கள் தான். நீ அதை என்ன பண்ணாலும் அந்த காசை ஏழை இஸ்லாமியர் செலவு பண்ணணுன்னு அந்த அமெண்ட்மெண்ட்டில் இருக்குது. இதெல்லாம் தப்பான்னு கேட்குறேன். இது உட்காந்து ஒரு வாதம் பண்ண சொல்லுங்கள், பண்ண மாட்டாங்க. ஆனால் இதை வச்சு வருஷம் பூரா காசு பார்த்துக்கிட்டு இருக்கிற அவங்களுக்கு தான் கொடுக்குறது. இன்னை வரைக்கும் நான் திரும்ப கேட்குறேன், பலரும் பாராட்டு எனக்கு இஸ்லாமியர்களே. இப்போ எடுத்து கூட பார்க்குறேன், இந்த மெசஞ்சர் பார்க்க மாட்டேன், எவ்வளோ பேர் பாராட்டு, நல்லா சொல்கிறீங்க சார். ஏன்னா ஒரு ஏழை முஸ்லீம் கூட வக்போர்டுனால பயனடைஞ்சது இல்லை. இருந்தால் சொல்லுங்கன்றேன் நான். அப்போ இதெல்லாம் ஏன் நீங்கள் வக்போர்டு அவங்கள்ட்ட கொடுத்து வச்சுருக்கீங்க? திமுக அந்த வேலையை பண்ணிச்சு, நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? இதுதான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒத்து போகிறது. அந்த பார்வை இருக்கக்கூடாது. கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.